நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்பதாம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நான் சொல்ல போற விஷயத்த நீங்க 3 பேரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்னம்மா விஷயம்? 25 வருஷமா உங்க அப்பாவை பத்தி என்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருப்பீங்க. இனிமேலும் நான் இதை உங்ககிட்ட மூடி மறைச்சா கடைசி வரைக்கும் உங்க அப்பாவை பத்தி தெரியாமலே போயிடும். அப்படிலாம் பேசாதம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு உங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்குடா. அப்பா ஏன் நம்மளை விட்டுட்டு போனாருன்னு இப்பவாது சொல்லுமா. உங்க அப்பாவுக்கு ஜோசியத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. 25 வருஷத்துக்கு உன் குடும்பத்தோட எந்த தொடர்பு இல்லாம பிரிஞ்சு இருந்தாதான் உன் குடும்பம் நல்லா இருக்கும்னு ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்ல அவன் பேச்சு கேட்டு உங்க அப்பா நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீ தேடவே இல்லையாமா? தேடாமலே இருந்திருப்பேன். எவ்வளவு தேடியும் அவர் கிடைக்கல. அப்படியே கிடைச்சிருந்தாலும் அவர் நம்ம கூட வந்திருக்க மாட்டாரு. அந்த 25 வருஷம் முடிஞ்சு இன்னியோட 6 மாசம் ஆகுது. அவரா வருவாருன்னு பார்த்தேன். சரிம்மா, இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது. இப்ப நாங்க எங்க போய் தேடுறது அப்பாவை? நம்ம வேணா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாமா? நம்ம கிட்ட இருக்கிறதே அப்பாவோட பழைய போட்டோ தான். அதை வச்சு எப்படி? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை சில பேர் திருச்சியில பார்த்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் ஆந்திரால பார்த்ததாவும் சொன்னாங்க. ஆனா அவரு இப்போ எங்க இருக்காருன்னே தெரியல. நீங்க தாண்டா எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிக்கணும். டோன்ட் வரிமா, நான் அப்பாவோட வரேன். இதையே சாக்க வச்சுட்டு ஊர் சுத்தலாம் பாக்குறியா? நீ எங்கேயும் போக வேண்டாம். அப்பா தேடுற வேலையை நான் பாத்துக்கிறேன். என்ன எல்லாரும் மட்டம் தட்டுறீங்க. விஷ்ணுக்கு முன்னாடி அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் இல்லையான்னு பாருங்க. கவலைப்படாதம்மா, அப்பாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களை தேடி போன நம்ம பசங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. இன்னைக்காவது நீங்க வருவீங்களா? ஹலோ, நான் விஷ்ணு பேசுறேம்மா. அப்பா கிடைச்சிட்டாரு. திருச்சியில தான் இருக்காரு. அப்படியா? உங்க அப்பா எப்படிடா இருக்காரு? நல்லா இருக்காரா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலடா. சரி சரி, எமோஷனை குறைச்சிக்கோ. நாளை காலைல 10 மணிக்கு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சரிப்பா. ஹலோ, நான் விஷால் பேசுறேம்மா. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். எனக்கு எல்லா நியூஸும் தெரியும். நீ உடனே கிளம்பி வா. அம்மா ஒரு நிமிஷம், நான் சொல்றது நீ கொஞ்சம். எதுவும் பேசாத, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. அனு, அனு. என்னம்மா? விஷ்ணு போன் பண்ணாண்டி. அப்பா கிடைச்சிட்டாராம். அப்பா கிடைச்சிட்டாரா? எனக்கு என்ன சொல்றதே தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. அனு, டைம் என்னடி ஆச்சு? ஏமா எத்தனை வாட்டி தான் இத கேப்ப? 25 வருஷம் வெயிட் பண்ணல. ஒரு 25 நிமிஷம் உன்னால வெயிட் பண்ண முடியாது? மா போய் கதவு தர. நீ போய் தரடி. எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வயசுல இது வேற. அம்மா அம்மா, அப்பா வந்துட்டாருமா. மா, யோ தலியா, அம்மா அப்பா வந்துட்டாருமா. டேய், நீ எப்பவுமே லேட்டு தான்டா. அங்க பாரு. நீங்க டேய், இவர் தானே நம்ம அப்பா. அப்பாவா? அப்போ அது இது என்னமா புது குழப்பம்? யார் தான் நம்ம ஒரிஜினல் அப்பா? இதுல என்ன சந்தேகம்?
நான் கூட்டிட்டு வந்தது தான் ஒரிஜினல் அப்பா. நான் கூப்பிட்டு வந்தது என்ன டூப்ளிகேட் அப்பாவா? அது எப்படியா நீ என்ன மாதிரியா இருக்க? நீதான் என்ன மாதிரி இருக்க. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஊசி மணி எல்லாம் வித்துட்டு இருந்த. என்னது ஊசி மணியா? ஊசி மணியை வித்துட்டு வந்தா கூட்டிட்டு வந்து அப்பான்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்த அந்த ஆளு? அம்மா சொன்ன அதே ஆந்திரால இருந்துதான். சரி, நீ எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அம்மா சொன்ன அதே திருச்சியில இருந்துதான். அவரு கௌரவமா பலூன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பலூன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட்டிட்டு வந்து அப்பான்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? உலகத்துல ஒரு சிறு மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, நீ எதை கேள்விப்பட்டது இல்லையா மிஸ்டர் டூப்ளிகேட்? இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட் தெரியும். அப்புறம் வச்சுக்கிறேன்டி உனக்கு. சேம் டியூ. நிறுத்துங்க. என் புருஷன் யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். எப்படிமா? டேய், அந்த கன் எடுங்கடா. உங்க அப்பா துப்பாக்கி சுடுறதுல ஒரு கில்லாடி. அவர் ஒரு பறவை மேல குறி வச்சாருன்னா அது தப்புனதா சரித்திரமே இல்ல. திருவிழால பலூன் சுட்டுட்டு இருந்தவன் தானே நீ? ஊசி மணி விக்கிறவன்னு சொல்லும் போதே நினைச்சேன். இப்ப என்னமா பண்றது? நெக்ஸ்ட். சரி, எங்க அம்மாவை எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? காமு. நெக்ஸ்ட். அனு, இந்த போட்டோவை அவங்க கிட்ட கொடுத்து யாரு விஷால் யாரு விஷ்ணுன்னு சொல்ல சொல்லு. இது விஷ்ணு, இது விஷால். இதுதான் விஷால், இதுதான் விஷ்ணு. என்னம்மா நீயே சொல்லு. எனக்கே இதுல யார் விஷால் யார் விஷ்ணுன்னு தெரியலடி. ஓகே, நெக்ஸ்ட். அனு, அவங்கள இதுல கையெழுத்து போட சொல்லு. இவர்தான் உங்க அப்பா. இவர்தான் உங்க அப்பா. உங்க அப்பா இடது கையில தான் எழுதுவாரு. இது என்ன காமாட்சி? யோ, நீங்க எப்படி இருக்கீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் உன்ன. காமாட்சி,